அவன் என்ன நான் பரிமாறினாதான் சாப்பிடுவானா? அவன் சாப்பிடாம போனா எனக்கு என்ன? அக்கா எங்க போற நீ? ஆமா, என்ன மட்டும் எல்லாரும் கேப்பீங்க எங்க போற எங்க வரேன்னு. அவனை மட்டும் யாரும் கேட்றாதீங்க. அச்சோ, வடைய வைக்காது போல இருக்கே, சமாளிச்சிருவான். அக்கா நீ சாப்பிட்டு போலாமே, சாப்பிடாம எங்க போறேன்னு கேட்டேக்கா. எனக்கு பசிக்கல. மாப்பிள நம்ம சாப்பிடுவோம் கம்பெனி கூட. டேய் நீ ஏன்டா எந்திரிக்கிற? நீ சாப்பிடல? அம்மா சாப்பிடல, தம்பி சாப்பிடல, அப்பா சாப்பிடல, என்னால மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? சந்தோஷ், இந்த விஷயத்துல உங்க அம்மா தம்பி எல்லாம் நம்பாத. அவங்க இந்த பக்கமா போயிட்டு அந்த பக்கமா வந்து ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. சொல்றத கேளு, ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. நம்மளால பசி தாங்க முடியாதுப்பா. பசி தாங்க முடியாதுன்னு உன்ன சொல்லு மாமா, என்ன சொல்லாத. சாப்பாடுக்காக என்ன வேணாலும் பண்ண நான் என்ன உங்களை மாதிரி ரோஷம் கட்டவனா? யார சொல்றான்? டேய் அப்புறம் எதுக்கு கையை நக்கிட்டு இருக்க? எனக்கு சாப்பாடு வேணாம், ரோஷம் தான் முக்கியம், நான் போறேன். இன்னைக்கு என்ன ரொம்ப ரோசப்படுறான்? வெளியில சாப்பிட்டுருப்பானோ? விதவிதமா சமைச்சு வச்சுட்டு சாப்பிட விடாம சண்டை போட்டு கெடுக்கிறாங்களே. சரி, யார் போனா நமக்கு என்ன, நம்ம சாப்பிடுவோம். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்ல ஒருத்தன் சாப்பிடுறானா அவன் ரோஷம் கட்டவனா தான் இருப்பான். கரெக்ட் தான் மாப்ள. மானம் கட்டவனாவும் இருப்பான். யார சொல்றான்? நம்ம மாப்பிள்ள நம்மள ஏன் சொல்ல போறான்? இவங்களுக்கெல்லாம் சூடு சொரணே கிடையாது. இதுக்கு மேலேயும் சாப்பிட்டா கெட்ட வார்த்தையிலே திட்டுவான் போல. இவ்வளவு சொல்லி சாப்பிடுறாங்கல்ல. டேய் போதுண்டா. டேய் மாமா பாவண்டா, திட்டாதடா. நான் சாப்பிடல, எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், போதுமா? சாம்பார் சட்டிலாம் நல்லா இருக்கு, சாப்பிட விடுறான்லான்னு பாரு. வேணாம், எனக்கு சாப்பாடு வேணாம். ஏமா இங்க எவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது, ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட கண்டுக்காம மர்ற மாதிரி நிக்கிறீங்க. உங்ககிட்ட தானே பேசுறேன். என்ன காளி? என்னாச்சு காளியா? அங்க இருந்து ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து சாப்பிட விடாம மானம் கெட்டவன் ரோசம் கெட்டவன் திட்டிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் காதுல வாங்குனீங்கல்ல? நான் போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து சாப்பிட்றாதீங்க. அதெல்லாம் உனக்கு, எங்களுக்கு கிடையாது. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. என்னது எனக்கு மட்டுமா? சுத்தம். நாம என்ன சொன்னாலும் இதுங்க கேட்க போறது கிடையாது. ரெண்டு பேரும் நான் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் நல்லா உட்கார்ந்து கொட்டிக்கிங்க, விக்கியே சாவுங்க. ஏய் போ. ஏய் ஸ்ரீஜா, விதவிதமா சமைச்சு வச்சிருக்காங்க. இதுங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? வா நம்ம போய் சாப்பிடலாம். வா மா வா போமா. ஏய் வாடி, பசிக்குதுடி. எனக்கு வேணாம், நீ வேணா போய் சாப்பிடு. சரி விடு, எல்லாத்தையும் நானே சாப்பிடுறேன். அப்போ உனக்கு நான் முக்கியம் கிடையாது, உன் ஃப்ரெண்டு தான் உனக்கு முக்கியம். பாவம் சஞ்சீவ், எனக்காக அத்தை கிட்ட ரொம்ப திட்டு வாங்கிட்டான். ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களான்னு தெரியலையே, எப்படி விசாரிக்கிறது? சொல்லு சஞ்சீவ், உனக்கு ஆயுசு 100. நானே உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். எனக்கு 100 ஆயுசுலாம் ஒன்றும் வேண்டாம். என்ன ஒரு மாதிரி டல்லா பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, உன் மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கு, அது உன் வாய்ஸ்ல நல்லாவே தெரியுது. என்னன்னு சொல்லு சஞ்சீவ். அம்மா என் மேலே கோவப்பட்டாங்கல்ல, அந்த கோவம் இன்னும் குறையவே இல்லை. என்கிட்ட பேசிக்க மாட்டாங்க, அவங்க இன்னும் சாப்பிடவே இல்லை.
நானும் சாப்பிடல. சஞ்சீவ், அம்மாங்கிறவங்க நமக்கு தெய்வம் மாதிரி. மொத்த தியாகத்தோட உருவம் தான் அம்மா. அம்மா இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. அம்மா கிட்டலாம் ஈகோ பார்க்காத. அவங்களையும் சாப்பிட வச்சு நீயும் சாப்பிடு. அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்கோ சாரி சொல்றதுக்கோ நம்ம எப்பவுமே தயங்க கூடாது. சரியா? சரி அபி, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். நீ சொன்ன மாதிரி அவங்க கிட்ட போய் சமாதானமா பேசி அவங்கள சாப்பிட வைக்கிறேன். வெரி குட். இவ்வளவு நாளா எங்க வீட்டுல எங்க பக்கத்துலயே இருந்துட்டு இப்ப இல்லாதது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படியா? ம். சரி, இருந்துட்டா போச்சு. என்ன சொன்ன? இருந்துட்டா போச்சுன்னு சொன்னேன். நிஜமாவா சொல்ற? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். மேடம், உங்க வீட்டுல வால் கிளாக் இருந்தா அப்படியே டைம் என்னன்னு பாருங்க. இப்ப நான் வரணுமா வேணாமா? வரணும் வரணும். வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். நீ உன் பைக்லயோ இல்ல கார்லயோ வரக்கூடாது. பைக்கோ காரோ எடுத்துட்டு வரக்கூடாதா? அப்புறம் எப்படி வர்றது? அத நான் சொல்றேன். இந்த நேரத்துல எங்க போறா இவ? ஹலோ, சொல்லு. அபி இப்போ எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. நினைச்சேன் அவ இங்க இருந்து திருட்டுத்தனமா கிளம்பும் போதே அவ உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கணும்னு நினைச்சேன். ஆமா, அங்க என்ன பண்றா அவ? என்ன பண்றாளா? சஞ்சீவ கூட்டிட்டு எங்கேயோ வெளியில கிளம்பி போயிட்டா. வெளியே போயிட்டாளா? ஆமா, வர வர சஞ்சீவ் கூட அவ ஓவரா சுத்திட்டு இருக்கா. அவளை கொஞ்சம் அடக்கி வைங்க. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவறத பார்த்தா எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்கு. நீ டென்ஷன் ஆகாத. சஞ்சீவ் கூட அவளால திருட்டுத்தனமா சுத்ததான் முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. மேரேஜ் டைம் நெருங்கிடுச்சு. இந்த டைம்ல நாம அவசரப்பட்டு ஏதாவது பண்ண போய் அது சஞ்சீவ்க்கு ஃபேவர் ஆயிட போகுது. சஞ்சீவ் உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நானும் பொறுமையா இருக்கலான்னு தான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா அந்த சஞ்சீவும் அபியும் தங்களை ரோமியோ ஜூலியட் நினைச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற லூட்டியை என்னால பார்க்க முடியல தெரியுமா? இங்க பாருங்க, எப்படியாவது அந்த அபியை கண்ட்ரோல் பண்ணி வைங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். சஞ்சீவ், இப்படியே எவ்வளவு தூரம் தான் நடக்கிறது? வேணும்னா டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணவா? டாக்ஸியா? வேண்டாம், பைக்ல வேணா போலாம். பைக்லயா? அது வீட்ல தான் இருக்கு. வண்டி எல்லாம் வேணா நீ தானே சொன்ன. இப்போ பைக்ல போலாம்னா பைக்குக்கு எங்க போறது? இந்த பைக்கா? இது யாருனே தெரியாது. நம்ம வண்டி எடுத்துட்டு போய் சுத்துறதுல என்ன த்ரில் இருக்கு? தெரியாதவங்க வண்டி எடுத்துட்டு போய் சுத்தினாதான் த்ரில்லிங்கா இருக்கும். நம்ம மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் யோசிக்கிறதுக்கு மெமரிஸ் வேண்டாமா? அப்படிங்கற? சரி வா. அப்படிங்க பாரு, யாராவது வந்தா மட்டும் சொல்லு.
போறாங்க. அட இருமா, சாவி இல்லாம ஸ்டார்ட் பண்ண நான் என்ன ப்ரொஃபஷனலா? இந்த வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இப்படி யோசிச்சுட்டே இருந்தா விடியற வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இரு, நான் ட்ரை பண்றேன். ஏய், இப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஏய் பண்ணு. சரி கொஞ்சம் தள்ளு. அடிப்பாவி, பெரிய ஆள் தான் நீ. பாராட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல வண்டி எடு. உட்காரு. ரைட்டு. அபி எங்க போலாம்? பீச்சுக்கு போ. ஏய் சஞ்சீவ், வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. என்ன குல்ஃபி. இந்த நேரத்துலயா? ஆமா, இந்த நேரத்துல சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். வா. வாங்க அண்ணே. வாங்க மேடம், வாங்க சார். ம். என்ன ஐஸ் வேணும்? குல்ஃபி ஐஸ் இருக்கா? இருக்கு சார். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஏன் கேக்குறேன்னா, இந்த மாதிரி டைம்ல கப்புள்ஸ் தான் குல்ஃபி ஐஸ் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஆன மாதிரி தான். நீங்க குல்ஃபியை கொடுங்க. சார் எத்தனை சார் வேணும்? எத்தனை? ஒரு 5 இல்ல 6 வேணும். ஆ சொல்றத கேட்டீங்கல்ல, ஒண்ணுன்னா கொடுங்க. இதை கொடுக்குறேன் சார். இந்தாங்க மேடம். இன்னொன்னு. அதோ இந்தாங்க சார். இந்தா. இந்தாங்க சார். இந்தா. இன்னொன்னு வேண்டாம், போதும். போதுமா? அண்ணே எவ்வளவு ஆச்சு? ஒரு 450 ரூபா ஆச்சு தம்பி. 450? ஓகே. என்னாச்சு? இல்ல, பர்ஸ வீட்லயே விட்டு வந்துட்டேன். ஐயோ, என்கிட்டயும் காசு இல்லையே, இப்ப என்ன பண்றது? நீ பதட்டப்படாத, நான் கடைக்காரன் பேசுறேன். சார் சொல்லுங்க தம்பி. இல்ல, வர்ற அவசரத்துல பர்ஸ வீட்லயே விட்டு வந்துட்டேன். சரி, அதுக்கு என்ன? இல்ல, கேஷ் கையில இல்ல. நீங்க காலைல இங்க தானே இருப்பீங்க, நான் காலையில கொண்டு வந்து கொடுக்கட்டா? சார் இல்ல, உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க சார், நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன்ல டிரான்சாக்ஷன் பண்ணிடுறேன். யோ, பணம் பாக்கெட்ல இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டியா? வாங்கி தின்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன பார்த்தா இழிச்ச வாய மாதிரி தெரியுதா? ஏயா? இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். பகல் ஐஸ் ஊத்தா தான் கடன் சொல்றானுங்க. நைட்ல பொண்டாட்டியோட வரவனாச்சும் கடன் சொல்ல மாட்டான்னு பார்த்தா
இப்ப நீயும் வந்து கடன் சொல்ற? அதான் நான் காலையில கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்றேன்ல சார். யோ நீ யாருனே தெரியாது, உன்னை எப்படியா நம்புறது? ஒன்னு ரெண்டு தான் விட்டு போயிடலாம், வண்டியில இருக்கிறத பாதி தின்ட்டீங்களேயா, எப்படியா வர்றது? எஸ் சார். அண்ணா சாரிண்ணா, ஏதோ மா தெரியாம. நீ சும்மா இருமா. சார் எங்க கிட்ட காசு இல்ல, வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொன்னா அதுவும் நம்ப மாட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஆ, இதுல இருக்கிற ஐஸ் எல்லாத்தையும் வித்து கொடு. என்னது வித்து தரணுமா? என்ன பி? என்ன யோசிக்கிற? சார் 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 என்ன சார்? இங்க வாங்க சார். சொல்லுங்க குல்ஃபி சாப்பிட்டு போங்க சார். சார், இல்ல சார், அழகா வேணாம் ஆயிட்டீங்க சார். சார், வேணாம் சார், சூப்பரா வேணாம் சார், இருக்கு. வேணாம் சார், அண்ணா சார். ப்ளீஸ்ண்ணா. ப்ரோ வாங்க, குல்ஃபி தானே சாப்பிட்டு போங்க வாங்க. இல்ல வேண்டாம் நல்லா இருக்கும் ப்ரோ. அபி அவன் ப்ரோ வாங்க அண்ணா, bro. இல்ல ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ ஐஸ் இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். ப்ரோ நல்லா இல்ல இருக்கும் bro. ப்ரோ. வேணாம். ஒண்ணே ஒன்று சாப்பிட்டு போங்க அட, இருக்கட்டும் bro. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஐயோ யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. நீ கத்திட்டே இருந்தா உனக்கு தொண்டை தான் வலிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணி இந்த ஐஸ் எல்லாம் வைக்கிறது? அபி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விற்கிறனால யாரும் வாங்க வர மாட்டாங்க. அதனால நீ இங்கே இரு, நான் போய் ஆள் அனுப்புறேன். அவங்க நான் சொல்றது உண்மையான்னு கேட்பாங்க. சத்தியமா உண்மைன்னு சொல்லிடு, சரியா? சரி. ஓகே. கண்டிப்பா போயிட்டு வந்துடலாம் மேரி. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே சார். போலாம். சொல்லுங்க சார். நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா சார். சார் உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்க நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லுங்க. சார் நம்ம கிட்ட ஒரு குல்ஃபி ஐஸ் இருக்கு. அத புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, 10வது மாசம் உங்க வீட்டுல குழந்தை இருக்கும். நிஜமா சொல்றீங்க? ப்ராமிஸா சார்? எங்க சார் விக்கிறாங்க? அதோ அந்த இடத்துல ஒரு குல்ஃபி ஐஸ் கடை இருக்குல்ல, அந்த பொண்ணு வித்துட்டு இருக்கு பாருங்க, ஆமா. நம்ம கடை தான். போங்க போய் வாங்கி சாப்பிடுங்க. உடனே போங்க. போய் 2 ஐஸ் வாங்கி சாப்பிடுங்க. போங்க. என்ன சஞ்சீவ் ஆள் அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனா, யாரையுமே காணுமே. ஏமா ஐஸ் தரேன் எங்கம்மா போனாரு? அதோ வந்துருவாருண்ணே. நீங்க ஐஸ் வாங்க தானே வந்திருக்கீங்க? ஆமா மேடம். வாங்க 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 வாங்க. அண்ணா அந்த குல்ஃபி எடுங்க. ஆ இந்தாங்க இந்தாங்க. தேங்க்ஸ். இந்தாங்க மேடம். ம். ஆமா ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷம் ஆயிடுச்சா? ஆமா. குழந்தை என்ன இல்ல சார். ஐயோ என்ன சார், ஒரு அற்புதமான மருந்து வித்துட்டு இருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். சார் அதோ அந்த இடத்துல ஒரு குல்ஃபேஸ் கடை இருக்குல்ல, ஆமா. அந்த குல்ஃபியை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. 10 மாசத்துல அழகான குழந்தை பிறக்கும். அப்படியே சார்? அட ஆமா சார். வாங்க வாங்க வாங்க. அவருதான் உங்களை அனுப்பிச்சாரு. ஆமாமா, எங்களுக்கு 2 குல்ஃபி வேணும். ஏமா, அந்த தம்பி சொன்னது உண்மையா? ஆமாக்கா உண்மைதான். அப்ப சரி. இந்தாங்க.